ஃப்ரெண்ட்ஸ், பைல் நம்பர் 3 சூஸ் பண்ணவங்களுக்கு ரீடிங் பார்க்குறோம். ஓகேவா? இந்த ரீடிங் பார்க்குறதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் நான் தேங்க் பண்ணிக்கிறேன். நம்மளோட சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுறீங்க, ரொம்ப தேங்க்ஸ். அந்த ரீடிங் எண்டில் வந்து கமெண்ட்டில் பாபாவுக்கு நன்றி சொல்லுங்கள், ஓம் சாய்ராம் சொல்லி டைப் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் கொடுங்க, தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். சரி, வாங்க இப்போ நம்ம ரீடிங் பார்க்கலாம். நம்பர் 3 சூஸ் பண்ணவங்க வந்து மேரேஜ் லைஃப் பற்றி. ஓகேவா? உங்களோட மேரேஜ் லைஃப் கரண்ட் சிச்சுவேஷன் என்ன, நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க, உங்களுக்கு என்ன நடந்துகிட்ருக்கு. ஓகேவா? பாபாவோட கைடன்ஸ் பிளெஸ்ஸிங்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ஃபைனான்ஸ்க்காக ரொம்ப ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க கைஸ். ஃபைனான்ஸ்க்காக நான் ஏற்கனவே செகண்டில் கொடுத்துட்டேன். ஆனால் இப்போது நீங்கள் இந்த ஸ்ட்ரகிளில் இருக்கிறதுக்கு காரணம் உங்கள் திருமண வாழ்க்கையில் உங்களோட பேர், அதாவது உங்களுக்கு அந்த பாண்டிங் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரகிளாக இருக்குது கைஸ். ஓகேவா? தேர்ட் பார்ட்டி காமிக்குது. அதனால தான் உங்களுக்கு அந்த ஃபேமிலி லைஃப்பில் ஸ்ட்ரகிள், ரொம்ப ஹெல்த்தும் கொஞ்சம் பாதிச்சிருக்கு உங்களுக்கு. ஓகேவா? ஒரு சிலர் சிங்கிளாக கூட இருக்கலாம், பிரேக் ஆகிட்டு சிங்கிளாக கூட தெரியுது. நீங்கள் வந்து ரிஷபம், கன்னி, மகரம் அந்த ராசிக்காரங்களில் கொஞ்சம் இது வந்து எனர்ஜி அதிகமாக இருக்குது. அதே மாதிரி மேஷம், சிம்மம், தனுஷ் இவங்களும் நீங்கள் பாதிக்கப்பட்டிருக்கீங்க. உங்களுக்கு பாதிப்பை கொடுத்தவங்க வந்து கும்பம், துலாம், மிதுனம் இந்த ராசிக்காரங்களில் இருப்பாங்க. ஓகேவா? ஸோ நீங்கள் அந்த தேர்ட் பார்ட்டிக்கிட்ட இருந்து ஒரு சிலர் வந்து ரிலீவ் ஆகிட்டீங்க. ரிலீவ் ஆகிட்டு தனியாக இருக்கோம், நமக்கு வந்து சப்போர்ட் இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணங்களும் உங்களுக்கு அடிக்கடி வருது. ஏன்னா நீங்கள் அந்த வலிகளையும் வேதனையும் தாங்கிட்டு ஃபைனான்ஸ்க்காகவும் ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகுறீங்க. ஸோ அதனாலேயும் இந்த வலிகளை நீங்கள் வந்து இது பண்ணுறீங்க, ஃபேஸ் பண்ணுறீங்க. ஓகேங்களா? ஒரு சிலருக்கு வந்து நீங்கள் ரீகன்சிலேஷனுக்காக ஏதாவது அவங்கக்கிட்ட ட்ரை பண்ணுறீங்களோ, அந்த தேர்ட் பார்ட்டிக்கிட்ட ரீகன்சிலேஷன்ஸ்க்காக நீங்கள் நிறைய ட்ரை பண்ணிவிட்டு நீங்கள் இப்போ வந்து எதுவும் ஒர்க் அவுட் ஆகலைன்னு சொல்லி ஸ்டாப் ஆகிட்டீங்க. சரி, ஃபர்தராக என்ன சொல்கிறான்னு பார்க்கலாம். கண்டிப்பாக உங்களுக்கு நீங்கள் கடவுள் வந்து உங்களுக்கு அந்த ஃபைனான்ஸ் சப்போர்ட் கூட பிளெஸ்ஸிங் கொடுக்குறாங்க கைஸ். அந்த தேர்ட் பார்ட்டினால தான் உங்களுக்கு அதெல்லாம் தடைப்படுது. மேபி அந்த திருமண வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு உங்களோட அந்த ஆப்போசிட், அதாவது இதை பார்க்குறது நீங்கள் ஃபீமேல் எனர்ஜினா உங்களுக்கு மெயில் எனர்ஜி நாட் சப்போர்ட்டிங். உங்களை வந்து அதாவது அப்படியே அழுத்தி வைக்கிறாங்க, உங்களை வந்து ஃபுல் ஸ்டெப் எதுவும் கொடுக்கறது இல்லை. ஓகேவா? ரெண்டாவது, உங்ககிட்ட அன்பு காமிக்கிற மாதிரி தான் காமிக்கிறாங்க. உங்ககிட்ட வந்து ரொம்ப அன்பாக இருப்பாங்க, ஆனால் உங்களை எங்கே தட்டணுமோ அங்கே தட்டிடுவாங்க. நிறைய ஃபெயிலியர் பார்த்துட்டீங்க. ஸோ நீங்கள் வந்து ஆக்ஷன் எடுக்கணும்னு சொல்கிறார். ஆக்ஷன் எடுக்கணும், கண்டிப்பாக சக்ஸஸ் இருக்குது. உங்களுக்கான பிளெஸ்ஸிங்ஸ் கொடுத்துட்டு தான் இருக்கார், நீங்கள் தான் கவனிக்க மாட்டுறீங்க. ஏன்னா ரீசன் இதுதான், உங்ககிட்ட 7 சக்கரா இம்பேலன்ஸ். ஏன்னா நீங்கள் பட்ட காயங்கள், அவங்களால நீங்கள் வந்து அனுபவித்த அந்த விஷயங்கள் வந்து உங்களை வந்து ரொம்ப நெகட்டிவாக மாற்றிடுச்சு. உங்ககிட்ட ரொம்ப உங்களோட பவரே இல்லை. இப்போ நீங்கள் முன்னே இருந்த ஆள் கிடையாது. இப்போது இது ஒரு மெயிலாக இருக்கலாம், ஒரு ஃபீமேலாக இருக்கலாம் நீங்கள் பார்க்குறது. ஓகேவா? ஆனால் உங்களுக்கான அந்த சக்ஸஸ் இருக்குது. நீங்கள் இதெல்லாம் சரி பண்ணிக்கோங்க, இந்த ப்ராசஸை முடிச்சுக்கோங்க. உங்களுக்கு எதுக்காக கைடன்ஸ் வேணும்னாலும் நம்மளோட டிவைன் பாத் சேனலை காண்டாக்ட் பண்ணி அதுக்கான ப்ராப்பர் கைடன்ஸ் எடுத்துக்கோங்க. ஓகேவா? ஃபர்தராக என்ன சொல்கிறாருன்னு பார்க்கலாம். ஒரு சிலர் ரொம்ப காயங்கள் பட்டிருக்கீங்க. ஸ்பிரிச்சுவலியாகவும் நீங்கள் வந்து ரொம்ப கனெக்டடாக இருக்கீங்க. பட் காயங்கள், வலிகள் எல்லாமே தாங்கிட்டு தான் இருக்கீங்க. ஏன் உங்களுக்கு அந்த இதிலேருந்து உங்களால் வெளியே வர முடியல அப்படின்னா, உங்ககிட்ட நிறைய சீக்ரெட்ஸ் இருக்குது. நீங்கள் நிறைய விஷயங்களை வந்து உங்களுக்குள்ளேயே அப்படியே வச்சுக்கிறீங்க, வெளியில் வந்து சொல்ல மாட்டுறீங்க. வெளில யாரையாவது நம்பி, இப்போ கடவுள்கிட்ட கூட அவர்கிட்ட கேட்கணும். ஓகேவா? கேட்டால் கிடைக்கும்.
இப்போ டிவைன் பாத் சேனல் உங்களுக்கு எல்லா விதத்திலும் சப்போர்ட்டிவாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து எனக்கு வந்து கடவுள் கொடுத்த இந்த பிளஸிங்ஸ் நிறைய பேருக்கு போய் சேரணும்னு சொல்லி எப்படி ஏன் நீங்கள் லேகிங்கில் இருக்கீங்கங்கிற அந்த விஷயத்தையும் சொல்லி அதுக்கான ரெமெடியும் கொடுத்துட்ருக்கேன். ஓகேவா? ரெமெடி எங்கே கிடைக்கும் உங்களுக்கு? நீங்கள் எந்த ஆஸ்ட்ராலஜர்கிட்ட போனாலும் சரி, நீங்கள் வந்து இந்த ஜாதக கட்டத்தில் இப்போ இந்த நிலவரம் அவ்வளோதான். அதுக்கு நீங்கள் பரிகாரங்கள் பண்ணுங்கள். பரிகாரங்கள் பண்ணிங்கன்னா எத்தனை பேருக்கு பலித்தமாகுது சொல்லுங்கள்? எத்தனை பேர் பாசிட்டிவ் எனர்ஜியோடு அதை வந்து ஈர்த்துக்கிறீங்க? உங்ககிட்ட ஃபஸ்ட்டு பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கணும். நீங்கள் வந்து உங்களுக்கான அந்த ஆறாவோட பவர் அதிகமாக இருக்கும் பொழுது உங்களுக்கான கிரகங்கள் பவராக இருந்துச்சுன்னா அதை நீங்கள் ஈர்த்துருவீங்க. அந்த பாசிட்டிவ் எனர்ஜியை உங்களால் ரிசீவ் பண்ணிக்க முடியும். ஓகேவா? அதர்வைஸ் எப்போவுமே வந்து இப்படியே தான் காலம் போயிட்டுருக்கு, எனக்கு நல்லா இருக்குன்றாங்க, ஆனால் எதுவும் நடந்த பாடு இல்லை அப்படின்வீங்க. ஏன்னா இங்கே தான் உங்களுக்கு சக்ராஸ் எல்லாமே அடி வாங்கி பிளாக்கேஜஸில் இருக்கீங்களே, இவ்வளோ நெகட்டிவான விஷயங்களை மனசுக்குள்ளே அழுத்திக்கிட்டு இருக்கீங்க. அப்புறம் எப்படி உங்களுக்கு மூவ் ஆன் பண்ணுவீங்க? உங்களை எந்த மூவ் ஆன் பண்ண விடாமல் வச்சுருக்காங்க. இதுலேருந்து நீங்கள் வெளியில் வாங்க. ஒரு சிலர் வந்து ஒரு சின்ன ஸ்டெப் எடுத்து வச்சுருக்கீங்க இந்த ஃபைனான்ஸ் இதுக்கு, உங்களோட க்ரோத்திங்காக, ஒரு சிலர் உங்களோட லைஃப்காக, நியூ பிகினிங்ஸ்க்காக கூட ஒரு பிள்ளையார் சொல்லி மாதிரி போட்டு ஒரு நியூ பிகினிங்ஸ் எதையாவது செஞ்சு வைப்போம். நம்ம இப்போதைக்கு நம்ம வந்து இந்த ஸ்ட்ரகிள்லேருந்து வெளில வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுறீங்க. இது ஃபைனான்ஸ்க்காக இருக்கலாம். மேபி உங்களுக்கு வந்து உங்களோட ஃப்யூச்சரில் உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பார்ட்னர் வேணும். அதாவது உங்களை வந்து எல்லா விதத்திலும் ப்ரொடெக்ட் பண்ணக்கூடிய பார்ட்னர் வேணும்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணுறீங்க. மேனிஃபெஸ்டேஷன் செய்கிறதுக்கான விஷயங்களையாச்சும் நீங்கள் வந்து இப்போ செஞ்சிட்ருப்பீங்க. உங்கள்கிட்ட நிறைய வந்து ஒரு சீக்ரெட்ஸ் எல்லாமே ஒளிஞ்சிருக்கு. வெளியில் நீங்கள் டக்குன்னு எதையும் சொல்லிட மாட்டீங்க. ரொம்ப கொஞ்சம் அழுத்தமான பர்சன் தான் நீங்கள். ஓகேவா? ஸ்பிரிச்சுவலி நீங்கள் வந்து ரொம்ப கனெக்டடாக இருக்கீங்க. ஒரு சிலருக்கு வந்து கிரவுண்டிங்காக இருக்கணும். நீங்கள் கிரவுண்டிங்காக இருந்தீங்கன்னா உங்களுக்கான திருமணத்துக்கான விஷயங்கள், ஒரு சிலர் இதை பார்க்குறவங்க திருமணம் வேண்டி பார்த்துட்ருக்கீங்களா, திருமணத்துக்காக பார்த்துட்ருக்கீங்கன்னா கூட உங்களுக்கு அதில் வந்து உங்களுக்கு ஏற்ற ஒரு நல்ல வரன் அமைய சான்சஸ் இருக்குது. ஓகேவா? அதுக்கு நீங்கள் வந்து உங்களை ஹீல் பண்ணிக்கணும். உங்களோட சக்ராஸ் இம்பேலன்ஸில் இருக்குது. மோஸ்ட் ஆஃப் பீப்புளுக்கு வந்து சக்ராஸ் இம்பேலன்ஸில் காமிக்குது. இது யாருக்கு இருக்கும் அப்படின்னா கடகம், விருச்சிகம், மீனம், மிதுனம், கும்பம், துலாம், இவங்கெல்லாம் கொஞ்சம் அவேராக இருங்க. ரொம்ப கவனமாக இருங்க. உங்களோட அந்த சக்ராஸ்லாம் வந்து இம்பேலன்ஸில் இருக்குது. ஓகேவா? நீங்கள் பேலன்ஸ் ஆனீங்கன்னா தான் உங்களுக்கு இந்த விஷயங்கள் எல்லாமே நடக்கும். கார்டியன் ஏஞ்சல்ஸ் உங்களுக்கு உங்கள் கூடவே இருக்காங்க. ஓகேவா? ஹீரோஃபண்டை வந்துட்டார். இதுதான் வந்து குருவோட அருள். நீங்கள் வந்து இந்த விஷயங்களெல்லாம் சரி பண்ணிக்கினீங்கன்னா உங்களுக்கு இதை பார்க்குறது ஒரு சிலர் வந்து திருமணத்துக்காக பார்க்கலாம். மேரேஜ் லைஃப் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை திருமணம் பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கான நல்ல ஒரு எல்லா விதத்துலேயும் சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு மெயில் எனர்ஜி உங்களுக்கு வரலாம். இல்லை ஒரு ஃபீமேல், நீங்கள் பார்க்குறது ஒரு ஜெண்டர், நீங்கள் ஃபீமேல் பார்க்குறீங்கன்னா மெயில் பார்த்துட்ருக்கீங்க, ஒரு ஆண் பார்த்துட்ருக்கீங்கன்னா உங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு ஃபீமேல் எனர்ஜி உங்களுக்கு வருவாங்க. ஸோ சில பேர் வந்து குழந்தை பாக்கியத்துக்காக கூட ட்ரை பண்ணுற மாதிரி இருக்குது. ரொம்ப நாளாக குழந்தை இல்லை அப்படின்னாலும் நீங்கள் உங்களுக்குள்ள இந்த விஷயங்கள், உங்களோட 6 சக்ராஸ் அடி வாங்கியிருக்கு, உங்களுக்கு பர்சனலாகவும், அதாவது உங்களுக்கு உடல் ரீதியான விஷயங்களிலும் பாதிப்புகள் இருக்குது. ஸோ அவ்வளோ இதெல்லாம் இருக்கிறதுனால தான் உங்களுக்கு இதெல்லாம் தள்ளி போகுது. ஸோ இதெல்லாம் சரி பண்ணிக்கிட்டு நீங்கள் வந்து முயற்சி பண்ணும்போது ஆக்ஷன் நீங்கள் எடுத்திங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கான அந்த நியூ லைஃப், நியூ பிகினிங்ஸ் எல்லாமே இருக்குது கைஸ். ஓகேங்களா? இதை பார்க்குறவங்க பெண் தெய்வ வழிபாடு பண்ணுங்கள். பெண்களுக்கு கஷ்டம் கொடுக்காதீங்க. ஓகேவா? இதை பார்க்குறது ஃபீமேலாக இருந்தீங்கன்னா கூட, இப்போ பார்க்குறது வந்து ஒரு மெயிலாக இருக்கிறாங்க அப்படின்னு கிடையாது. இதை பார்க்குறது நீங்கள் ஒரு ஃபீமேலோ மெயிலோ 2 பேராக இருந்தாலும் சரி, உங்களை சுற்றி இருக்கிற பெண் சமுதாயத்துக்கு உங்களால் முடிஞ்ச ஹெல்ப்பை பண்ணுங்கள். நான் வந்து அம்மன் வழிபாடு பண்ணுங்கள் அது சொல்லின்னு தான் இருக்கேன். அம்மன் வழிபாடு மட்டும் அம்மன் வழிபாடு பண்ணுவீங்க, ஆனால் வீட்டில் இருக்கிற பெண்கள் மேலே கருணையே இல்லாமல் அவங்க மேலே வந்து அவங்கள என்கரேஜ் பண்ணாமல் இருக்கிறது கூட ஒரு கன்னிங் மாதிரி தான். ஒருத்தரை வந்து ஒரு லேடி அதாவது உன்னோட சகோதரியாக இருக்கலாம், இல்லைனா உங்களோட ஒய்ஃபாக இருக்கலாம், இல்லை உங்கள் மகளாக இருக்கலாம்.
அது சின்ன பொண்ணோ பெரிய பொண்ணோ, ஆனால் மக தானே. அந்த குழந்தைய வந்து ஒரு ஒரு அற்புத தேவதை மாதிரி நீங்கள் வச்சு பார்த்துக்கணும். அந்த குழந்தைக்கு எப்படி சப்போர்ட் பண்ணமோ அப்படிலாம் அதுக்கு சப்போர்ட் பண்ணி அந்த குழந்தைய வந்து கவனிச்சுக்கணும். அதெல்லாம் பண்ணுங்க. இது வந்து இப்போ வீட்டுக்கு ஒரு மருமகள் வராங்க. அந்த வீட்டுக்கு அவங்க மகாலட்சுமி. அப்போ அந்த பிள்ளைய நீங்கள் எப்படி கவனிச்சுக்கணும்? உங்கள் பொண்ணு மாதிரி கவனிச்சுக்கணும் இல்லையா? நீங்கள் பையனை மட்டும் நல்லா விழுந்து விழுந்து கவனிக்கிறீங்க. பொண்ணு வந்து அவங்க வந்து வீட்டில் எல்லா வேலையும் பண்ணிட்டு தான் அவங்க வந்து ஆஃபீஸ்க்கு போகணும் அப்படின்பீங்க. பையன் மட்டும் காலையில் எழுந்து ப்ரஷ் பண்ணிவிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு டிஃபன் சாப்பிட்டு ஆஃபீஸ் போயிடுவார். மருமகள் வந்தால் எல்லா வேலையும் செஞ்சு வச்சுட்டு தான் அவள் வந்து சாப்பிட்ணும். அதுக்கப்புறம் தான் ஆஃபீஸ் போகணும். அப்புறம் அவள் இதை செய்யலை அதை செய்யலை, இப்படி வச்சிட்ருக்கா அப்படி வச்சிட்ருக்கா. இப்போ எப்படி பையனை பார்த்துக்கிறீங்க? இதை பண்ணுறது யார்? ஒரு ஃபீமேல் தானே பண்ணுறீங்க. வீட்டில் இருக்க அந்த மாமியார் இந்த கேரக்டராக நீங்கள் ஒரு நாள் மாறுவீங்க. இந்த ரீடிங் பார்க்குறவங்க ஒவ்வொரு காலகட்டத்திலும் நீங்கள் ஒவ்வொரு ஸ்டேஜ் கிராஸ் பண்ணுறீங்கம்மா. நீங்கள் அந்த மருமகள் இப்போ ஒரு பையனை வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு திருமணமாகி ஒரு வீட்டுக்கு ஒரு பொண்ணு வருதுன்னா, உங்களுக்கு வந்து நீங்கள் உங்களோட லைஃப்பில் நினச்சி பாருங்கள். அன்றைக்கெலாம் நம்ம ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆனமே, நம்ம மாமியார் நமக்கு சப்போர்ட் பண்ணாமல் போயிட்டாங்க. நமக்கு ஒரு சிலருக்கு மாமியாரே இருந்திருக்கலாம், இல்லாமல் கூட இருந்திருக்கலாம். நமக்கு அப்போ கூட இருந்திருந்தாங்கன்னா நமக்கு எவ்வளோ ஹெல்ப்பாக இருக்கும். அந்த மாதிரி நம்ம மருமகளை நம்ம பார்த்துக்கணும். அவங்களுக்கு தேவையானதை செஞ்சு கொடுக்கணும். பையனை எப்படி நம்ம அழுக்காக வச்சுருக்கோம்? அவர் வந்து வீட்டில் என்ன சாமான் தொழுக்குவாரா? இல்லை வீட்டை க்ளீன் பண்ணுவாரா? இல்லை துணிகளை துவச்சி போட்டுக்குவாரா? எந்த வேலையும் பண்ண மாட்டார். பையன் மட்டும் வந்தான்னா சாப்பாடு செஞ்சு கொடுப்பீங்க, சாப்பிடுவார், ரிலாக்ஸ் பண்ணுவார், தூங்குவார், அதோட காலையில் எழுந்து கிளம்பி போயிடுவார். ஆனால் பொண்ணுங்க அப்படியா? ஒரு வீட்டுக்கு பொண்ணு வந்து அந்த பொண்ணை போட்டு அவ்வளோ குடையிறது. நான் கண்டிப்பாக சொல்கிறேன், நம்மளோட ரீடிங் பார்க்குறவங்க பெண்கள் வந்து அகென்ஸ்டாக இருக்காதீங்க. பெண்களை சப்போர்ட் பண்ணுங்கள். இது நீங்கள் வந்து ஜென்னாக இருந்தாலும் சரி, ஒரு வந்து ஃபீமேல் எனர்ஜி பார்க்குறீங்கன்னாலும் சரி, பெண்களை வந்து பூஜை ரூமில் வச்சு கும்பிடும்போது மட்டும் அம்மானு அப்படியே அவங்கக்கிட்ட அப்படியே இது பண்ணுறது கிடையாது, அன்பு காட்டுறதில்ல. உயிரோடு அவங்க முன்னாடி நிற்கிற அந்த ஒரு பர்சனுக்கு அவங்க மேலே அன்பு காட்டுங்க. இதுதான் உண்மையான தெய்வ பக்தி. கடவுள் வேறு எங்கேயும் இல்லை. அன்புங்கிற அந்த ஒரு விஷயத்தில் தான். லவ் அஃபேர் அது வந்து நீங்கள் எப்படி ஒருத்தரை வந்து ட்ரீட் பண்ணுறீங்க. இதை மெயில் எனர்ஜி எப்போவுமே வந்து ஒரு பொண்ணுங்க எப்படி தெரியுமா, பையனை தூக்கி வச்சுக்கிறீங்க, பொண்ணுன்னா மட்டமாக வச்சுருக்கீங்க. அது முதல்ல உங்களோட கண்ணோட்டத்தையும் நீங்கள் மாற்றணும். அம்மன் வழிபாடு பண்ணுங்கள். வாராகியை விழுந்து விழுந்து கும்பிட்றீங்க. வீட்டில் ஒரு மருமகள் இருக்கும், அதை வந்து கரிச்சு கொட்டிகிட்டு உட்காந்துருப்பீங்க. அப்படி பண்ணிங்கன்னா வாராகி வரமாட்டா. வாராகி ஆப்போசிட்டாக உங்களுக்கு ரிவீட் கொடுத்துருவாங்க. தெரியுமா? அவங்க யாரையுமே அவங்க ரொம்ப கட் அண்ட் ரைட்டான கடவுள். ஓகேங்களா? அவங்கக்கிட்டலாம் நீங்கள் எந்த தப்பும் பண்ணிவிட்டு வாராகி என்னை வந்து எனக்கு இதை செய்யுங்க அதை செய்யுங்க, நான் அப்படிமா இப்படிமா ஆமாம்மா ஆஹா ஓஹோனிங்கன்னா அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். உங்களை எப்படி எந்த இடத்துல வச்சு உங்களுக்கு வந்து உங்களுக்கு வந்து புத்தி கொடுக்கணுமோ அந்த மாதிரி கொடுத்துருவாங்க. ஓகேவா? அதனால் நீங்கள் உங்கள் முன்னாடி இருக்க ஒவ்வொரு வீட்லேயும் பெண்கள் தான் பிரதானம். ஓகேவா? நம்ம வேறு ஒரு வீட்டுக்கு போனால் நம்மளை எப்படி கவனிச்சுக்குவாங்களோ, நம்ம எப்படி கம்ஃபர்டபுளாக இருப்போமோ அப்படின்லாம் பயம் இருக்குது பார்த்தீங்களா? ஒரு பொண்ணுக்கு வந்து புது வீட்டுக்கு போகும்போது. இதுவே பையன் கல்யாணம் ஆனால் அவன் வீட்டிலே தான் இருப்பான். ஆனால் பொண்ணு மட்டும் பெற்றவங்களெல்லாம் விட்டுட்டு அது இருந்த சூழ்நிலையே அப்படியே டோட்டலாக மாறுது. அப்போ அந்த வீட்டில் இருக்கிறவங்க அதுக்கு ஒரு நல்ல அன்பு, இங்கே எல்லாமே கம்ஃபர்ட் தான், உனக்கு வந்து இங்கே நீ வீடு மாதிரி சுதந்திரமாக இருந்துக்கோ அப்படின்னு சொல்லி அதை ஒரு 6 மாதம் ஃப்ரீயாக விட்டாலே அதுங்க 2 பேருக்குள்ளே ஒரு நல்ல ஒரு புரிதல் வரும். அவங்களோட லைஃப் வந்து நிம்மதியாக இருக்கும். இல்லையா? கல்யாணம் பண்ணுறீங்களா? இப்போ இந்த இதெல்லாம் பார்க்குறவங்க கல்யாணம் பண்ணிங்கன்னா தயவு செஞ்சு தனியாக வச்சுருங்க. அவங்க வாழ்க்கையை அவங்க பார்க்கட்டும். அப்போ தான் அவங்களுக்கு ஒரு புரிதல் வரும். ஃபஸ்ட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்காமையே காலம் ஃபுல்லாக பெற்றவங்கள பேச்சை கேட்டுக்கிட்டு இந்த பக்கம் கிளாஷு அந்த பக்கம் கிளாஷு, இதில் ரொம்ப அல்லோல் படுறது இந்த லேடிஸ் தான். ஓகேவா? அதனால் பெண்களை வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் அம்மனாக நினச்சி மட்டும்தான் நீங்கள் அவங்கள வழிபடுவீங்க. அவங்கக்கிட்ட ஏதாவது வேண்டிக்கிறதுக்கு மட்டும் அம்மனை தேடாதீங்க. ஓகேவா? அவங்க கூட இருக்கிறவங்களே ஒரு அம்மன் தான். ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஒரு தெய்வீக சக்தி இருக்குது. அது யாருக்கும் தெரியாது. ஏன்னா அவங்கள வந்து நீங்கள் தெய்வமாக நினச்சி மதித்து அவங்கள வந்து ஒரு அன்பு காட்டுங்க. ரொம்பலாம் இல்லை, அவங்க காலில் விழுந்து கும்பிடலாம் நான் சொல்லலை. அட்லீஸ்ட் அவங்கள ஒரு மனுஷியாக வந்து ஏற்றுக்கோங்க. உங்கள் பிள்ளைய போல் அந்த பிள்ளையை பார்த்துக்கோங்க. உங்கள் பையனை எப்படி கவனிச்சுக்கிறீங்களோ அது மாதிரி கவனிச்சு நீங்கள் அந்த அன்பு கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த அவளும் வந்து அம்மா மாதிரி உங்களை கவனிச்சுக்குவாங்க. ஒரு அம்மா கிட்ட எவ்வளோ ஒரு உரிமையோடு இருப்பாங்களோ அது மாதிரி இருப்பாங்க. ஓகேவா? ஸோ கிவ் அண்ட் டேக் பாலிசி தான்.
ஸோ என்னவோ தோணுச்சு எனக்கு இந்த டைம் இந்த கார்டு வந்ததும் கையில். யாரோ நியூ மேரேஜ்க்காக ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ இது என்னென்னா, என்னை பொறுத்த வரைக்கும் நம்மள தமிழர்களுடைய அந்த பாரம்பரிய பண்பாடு இருக்குது பார்த்தீங்களா, இதை அடிச்சிக்க ஆளே கிடையாது. எந்த இடத்துக்கு போனாலும் இது மாதிரி ஒரு கல்ச்சர், இது மாதிரி ஒரு குடும்ப உறவுகளை எப்படி பாதுகாக்கணும், எப்படி அதை வந்து வழிநடத்தணும், எல்லாத்தையும் உலகுக்கு சொல்லி கொடுக்குற ஒரே கல்ச்சர் நம்மளோடது தான். ஆனால் இன்றைக்கி எல்லாம் கந்தலில் தொங்குறதுக்கு காரணமும் இதே கல்ச்சர் மாதிரி தான் இருக்குது. ஏன்னா இன்றைக்கி ரொம்பவே வந்து இந்த ஈகோ லேடிஸ்க்கு லேடிஸே ஈகோ. ஓகேவா? ஒருத்தர் நல்லா இருந்தால் இன்னொருத்தர் ஜல்லஸ் ஆகுறது. இது வந்து நிறைய லேடிஸ்கிட்ட இருக்குதுப்பா. அதெல்லாம் மாற்றிக்கோங்க. ஜென்ஸ்லாம் கூட அவ்வளோ அந்த இதுவாக பண்ண மாட்டாங்க. ஒரு சிலர் அந்த லேடிஸ் மட்டும்தான் இந்த மாதிரி கூட பிறந்தவங்க யாராச்சும் நல்லா இருந்தால் உடனே ஜல்லஸ் ஆகுது. இல்லை பெரியப்பா பசங்க சித்தப்பா பசங்க நல்லா இருந்தால் அது வந்து ஜல்லஸ் ஆகிறது. சரி, ஜல்லஸ் ஆகிறது மட்டும் இல்லை, அவங்களுக்கு ஏதாவது கெடுதல் அதாவது மறைமுகமாக எதேதோ செய்கிறது. பிளாக் மேஜிக் பண்ணுறது, இல்லைன்னா அவங்கள பற்றி புறம் பேசுகிறது. இதெல்லாம் எதுக்கு? இதெல்லாம் பேட் கார்மாவை நிறைய சேர்த்துக்கிறீங்க. டெபாசிட் பண்ணி அப்படியே மூட்டையாக அடக்கி வச்சுருக்காதீங்க. ரிலீஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி குணங்கள் யார்கிட்டையும் இருக்கக்கூடாது. நம்ம சேனல் பார்க்குறவங்க அந்த மாதிரிலாம் இருக்க மாட்டீங்க சொல்கிறேன். இருந்தாலும் அந்த மாதிரி யாராவது இருந்தால் கூட நீங்கள் அவங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் ஒரு பாசிட்டிவான விஷயங்களை சொல்லுங்கள். அவங்களுக்கும் இந்த மாதிரி ஒரு புரிதல் கொடுங்க. ஓகேவா? நீங்களும் இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து சொல்லணும்னு தோணுச்சு எனக்கு. இந்த மாதிரியெல்லாம் வந்து பெண்களே வந்து அகெயின்ஸ்டாக இருக்காங்க. என்ன பண்ணுறது? அது எல்லாம் ஈகோ. நான் பெரியவளா, நீ பெரியவளா, நான் சமைக்கிறது தான் நல்லா இருக்கணும், என் பிள்ளை நான் சமைக்கிறது தான் நல்லா இருக்குதுன்னு ஒஸ்தின்னு சொல்லி சாப்பிட்ணும் அப்படின்னு நினைக்கிறது. இதே ஸ்டேஜ் தான் ஒரு 25-30 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அன்றைக்கி வந்து அவங்க அந்த டைம் வந்து அவங்க மாமியார் கூட அந்தளவுக்கு அவங்கள வந்து பார்த்துருக்க மாட்டாங்க. அதெல்லாம் வந்து பெரிய குறையாக சொல்லியிருக்க மாட்டாங்க, இப்படி செய்கிற அப்படி செய்கிறேன்னு. ஆனால் இவங்க மட்டும் வந்தவங்கக்கிட்ட அத்தனை பார்ப்பாங்க. அவங்க பையன் அவங்க என்ன சமைச்சாலும் நல்லா இருக்குது, பரவாயில்லப்பா, நல்லா இருக்குது, அப்ரிஷியேட் பண்ணுங்கள். ஒரு சின்ன வேலை செஞ்சால் கூட நல்லா பண்ணுறீங்கப்பா, ரொம்ப நல்லா இருக்குமா, இப்படி செய்யுமா. அதுக்கப்புறம் அவங்கக்கிட்ட இருக்க அந்த குறை நிறைய இப்படி டெவலப் பண்ணுமா அப்படி சொல்லி கொடுத்து இப்படி கூட செய்யலாம்பா, இப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்கிறீங்கன்னா அவங்க புரிஞ்சுக்குவாங்க, ஏற்றுக்குவாங்க. எடுத்த உடனே அப்படியே அவங்கள வந்து ஒவ்வொரு விஷயத்துக்கும் மட்டம் தட்டுறது, அவங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு பிடிக்கலன்னு கூட கேட்க மாட்டேறீங்க. உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை தான் அவங்கள செய்ய வைக்கணும் அப்படிலாம் நினைக்கிறது இட்ஸ் நாட் அ குட் திங். அப்போது அது ஃபேமிலி பாண்டிங்காக இருக்காது. அவங்க வெளியில் போகணுன்னு தான் நினப்பாங்க. சரி, எனியோ இந்த ரீடிங் பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு கேர்ள் பேபி உங்கள் வீட்டுக்கு வரப்போகிறாங்க, மகாலட்சுமி. ஓகேவா? ஒரு சிலருக்கு மருமகள் வரலாம், ஒரு சிலருக்கு மருமகன் வரலாம். ஓகேவா? வர்றவங்கள எப்படியோ நீங்கள் வந்து அன்பாக இருங்க. அன்பு ஒன்று மட்டும்தான். எல்லா இறைவனும் அன்பை தான் சொல்கிறாங்க. ஜீசஸும் அதை தான் சொல்கிறார், கர்த்தரும் அது சாயும் அதை தான் சொல்கிறார். ஓகேவா? சிவனும் அதை தான் சொல்கிறார், விஷ்ணுவும் அதை தான் சொல்கிறார். எந்த மதத்தை எடுத்தாலும் நீங்கள் கோபமாக இருங்க, நீங்கள் மற்றவங்களை கஷ்டப்படுத்துங்க நான் சொல்கிறாங்க, அன்பாக இருங்க தான் சொல்லி கொடுக்குறாங்க. ஓகே, ஸோ இந்த ரீடிங் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். அதுக்கப்புறம் ஏஞ்சல் மெசேஜில் என்ன கொடுக்குறாருன்னு பார்க்கலாம். ஏஞ்சல் மெசேஜில் யூ ஆர் ரெடி. ஓகே, நான் சொன்ன இந்த விஷயங்களெல்லாம் நீங்கள் வந்து பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் சக்ஸஸ். ஓகேவா? உங்களோட சக்ஸஸ், இந்த விஷயங்கள் எல்லாமே, இந்த நல்ல விஷயங்கள் எல்லாமே உங்கள் லைஃப்பில் வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நான் சொன்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா நம்மளோட டிவைன் பாத் சேனலில் காண்டாக்ட் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுத்துருக்கேன். நிறைய பேர் நம்பர் தெரியலன்னு சொல்லிவிட்டு கமெண்ட்டில் சொல்கிறீங்க. நம்பர் தான் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இந்த வீடியோவோட எண்ட்லேயும் நான் வந்து நம்மளோட சர்வீஸ் என்னென்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத நான் ஒரு இது கொடுத்துருக்கேன். நான் உங்களுக்கு வீடியோலேயும் எண்டிங்கில் பாருங்கள். அதிலே வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது. நீங்கள் வாய்ஸ் மெசேஜ் இல்லை டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்புங்க. உங்களோட டேட் ஆஃப் பர்த், உங்கள் நேம் அனுப்புங்க. உங்களுக்கு என்ன இது வேணுமோ அதை கேளுங்க. ஃபைனான்ஸ்க்காக பார்க்குறீங்களா, ரிலேஷன்ஷிப்காக பார்க்குறீங்களா, ஹெல்த்துக்காக பார்க்குறீங்களா, அதை வந்து பர்டிகுலர் அதை கேட்டு நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? கைடன்ஸ் எடுத்துக்கோங்க. சரி, தொடர்ந்து என்ன வந்து ஏஞ்சல் கைடன்ஸில் கொடுக்குறாரு சாய்பாபா மெசேஜ் அப்படின்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஏஞ்சல் மெசேஜில் பாபாவோட கைடன்ஸ் பார்க்குறோம். இந்த சிச்சுவேஷன் கண்டிப்பாக மாறும், அதனால் வருத்தப்படாதீங்க.
யாரோ நான் ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அதனால தான் அந்த நோ நீட் டு ஒரி அப்படின்றாரு. ஓகேவா? ஒரு சிலருக்கு வெயிட் ஏதோ அந்த நீங்கள் செய்ய போகிற விஷயம் ரொம்ப பதட்டப்பட்டு ஏதாச்சும் துருதுருன்னு ஏதாவது செய்யாதீங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். அந்த நல்லது நடக்கிறதுக்கு நீங்கள் உங்களை வந்து எப்படி ப்ரொடெக்ட் பண்ணிக்கணுமோ அதுக்கான கால நேரம்லாம் இருக்குது. நீங்கள் உங்ககிட்ட இருக்க பிளாக்கேஜஸ்லாம் கிளியர் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரத்துக்காக வெயிட் பண்ணுங்கள், அவசரப்படாதீங்க அப்படிங்கிறாங்க ஏஞ்சல்ஸ். ஓகேவா? அடுத்தது அபேண்டன்ஸ். கண்டிப்பாக ஒரு நிறைவான வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? ஒரு செல்வ செழிப்புள்ள ஒரு நல்ல ஒரு வெல் செட்டில் ஃபேமிலியிலேருந்து உங்களுக்கான ஒரு ஃபீமேல் இல்லை மெயில் எனர்ஜி உங்களை வந்து உங்கள் லைஃப்பில் வரப்போகிறாங்க. ஓகேவா? ஒரு சிலருக்கு வித்தின் ஃபியூ வீக்ஸ் ஓகே தேர் இஸ் சம்திங் பெட்டர். கண்டிப்பாக சக்ஸஸ். ஓகேவா? பிக் ஹாப்பி சேஞ்சஸ், ஒரு பெரிய மாற்றங்கள் இருக்குது. ஓகேவா? எவ்வளோ அழகாக உங்களுக்கு வந்து சக்ஸஸ் கொடுத்துட்டாரு பாருங்க. உங்கள் வாழ்க்கையில் இவ்வளோ கண்டிப்பாக ஏதோ ஒரு சம்திங் பெட்டர் ஒரு சிலருக்கு கண்டிப்பாக சக்ஸஸ் இருக்குது. இன்றைக்கி இறைவனோட கைடன்ஸ். ஓகேவா? பாபாவோட கைடன்ஸ் ஏஞ்சல் மெசேஜ்லேயும் அதே உங்களுக்கு வந்து சூப்பராக கொடுத்துட்டார், கைட் பண்ணிட்டார். ஒரி பண்ணாதீங்க, நாங்கள் இருக்கோம் வாங்க. ஓகேங்களா? ஸ்ட்ரகிளில் இருக்கீங்கன்னா டிவைன் பாத்தேன்னு சேனலை காண்டாக்ட் பண்ணி கைடன்ஸ் எடுத்துக்கோங்க. ரெமிடியும் இருக்குது, லைஃப்பை சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஓகே சரி. கமெண்ட்டில் வந்து ஓம் சாய்ராம் சொல்லி டைப் பண்ணுங்கள் கைஸ். காட் பிளஸ் யூ. குருச்சரணம்.